Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு ரயில்வே போர்ட்ல இருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் பத்தி. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இதில் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு டவுட்ஸும் இதில் வந்து வரலாம், டவுட்ஸும் வந்து இருக்குது. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளும் எஸ்ஐ வந்து யார் வந்து இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த இந்த எக்ஸாம்ஸ் வந்து இனிமே வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போறாங்க. இனிமே யார் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு யார் சொன்னதுன்னா ரயில்வே மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு வரக்கூடிய டவுட்ஸ் வந்து ஒரு 5 முக்கியமான டவுட்ஸ் வந்து வரலாம். என்னென்ன டவுட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த எஸ்எஸ்சிக்கு இது வந்து மாறுது, எஸ்எஸ்சிக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்பிஎஃப் அண்ட் எஸ்ஐ இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுமா? இந்த எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுமா? பேட்டர்ன், சிலபஸ்ல ஏதாவது வந்து மாற்றம் வருமா? அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் எவ்ரி இயர் நமக்கு வந்து வருமா? நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்ரி இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் நடந்த மாதிரி வருமா அப்படின்ற டவுட்டும் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்போ டெல்லி போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தானே ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி நடத்துமா? இல்லை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிடி சிபிஓ இந்த எக்ஸாம்ஸ் மாதிரி கம்பைன் பண்ணி நடத்துவாங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக நடத்துவாங்களா? இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சிக்கு இது மூவ் ஆக்குறதுனால எவ்ரி இயர் எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து எவ்ரி இயர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். ஓகேவா? எவ்ரி இயர் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஆர்பிஎஃப் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே இதுக்கான சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒன்னே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், அப்புறம் மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? இது எல்லாமே எஸ்எஸ்சியில் இருக்கும். ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இன்கேஸ் வந்து அவங்க கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இன்க்ளூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் கம்பைன் பண்ணல அப்படின்னா யூஸ்வலா ஆர்ஆர்பில இது வரைக்கும் என்ன சிலபஸ் இருந்துச்சோ, என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதுவே தான் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேவா? கம்பைன் ஆகுறதுக்கு ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி தான் இருக்கு. சரிங்களா? கம்பைன் ஆகுறதுக்கு ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்படியே கம்பைன் ஆச்சுனாலும் இந்த இங்கிலீஷ்ன்ற ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் ஆட் ஆகும். அப்படியே ஆட் ஆச்சுனாலும் அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டினா தான் உங்களுக்கு கேட்பாங்க. நிறைய கிராமர் 120 கிராமர் ரூல்ஸ் அப்படிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், பேசிக் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுதான் போதும். நீங்க வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஆட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்கேஸ் ஆட் ஆச்சுனாலும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜிடி சிபிஓ கூட கம்பைன் பண்ணாங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை வச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இஃப் தே கண்டக்ட் ஆர்பிஐ எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கா ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா கண்டக்ட் பண்ணாங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்ச். ஓகேவா? அதுவே வந்து கம்பைன் பண்ணாங்க, அவங்க வந்து ஜிடி சிபிஓ கூட இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகும். சிலபஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே கம்பைன் பண்றதுக்கு ஒரு 10% தான் சான்சஸ் இருக்கு. 90% வந்து சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? அப்படியே சேஞ்ச் ஆனாலும் இங்கிலீஷ் பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம சேனல் இருக்கு, இதுல நிறைய வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பேசிக்கான விஷயம் நான் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த சேனல்ஸ்ல நீங்க இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆகலைன்னா
பிரச்சனை இல்லை. ஓகே, இன்கேஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்க பிளாட்ஃபார்ம்ஸ், இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற கிளாஸஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸும் வந்து வரதுக்கு இருக்கு. அக்டோபர் 21 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நியூஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அக்டோபர் 28 பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் டியும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியும் வந்து படிப்பாங்க, எஸ்எஸ்சியும் வந்து படிப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு நான் ரயில்வே தான் கனவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எஸ்எஸ்சியில் அது இந்த யூனிஃபார்ம் ஜாபாக போகணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எய்ம்லேயும் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆர்ஆர்பிக்கு எஸ்எஸ்சிக்கும். ஆர்ஆர்பியில் இங்கிலீஷ் இருக்காது, எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் இருக்கும். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கைவிட்டுறாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் எஃபர்ட் போடுறது நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எஸ்எஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி இங்கிலீஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தமிழில் நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். A to Z நான் டீச் பண்ணியிருப்பேன். பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு 45 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. இந்த கிராமர் ரூல்ஸ் மட்டுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு போதுமானது. அதாவது இப்போது எஸ்எஸ்சியில் பேசிக் லெவல், MTS, GD இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் எஸ்எஸ்சியில் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் பேங்கிங் இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்ரேஷனை கைவிட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம் இல்லைனா ஒரு எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சியில் ரயில்வேல நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது இல்லைனா அது ஏதோ ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிட்டு போக முடியும். ப்ரிப்ரேஷன் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் இட். திஸ் இஸ். தேங்க்யூ.